திருப்பூர் மாவட்டம் பல்ராம்பாளையத்தில் தனியார் பனியன் நிறுவன பணியாட்களை ஏற்றி சென்ற வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்தனர். அதிவேகமாக ஓட்டுநர் வேனை இயக்கியதால் வளைவில் திரும்ப முடியாமல் விபத்தில் சிக்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபதி. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது திருப்பூர் மாவட்டம் நொச்சிபாளையம் பிரிவு பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பின்னலாடை நிறுவனத்திற்கு தாராபுரம் சாலையில் இருக்கக்கூடிய குண்டடம், பல்லவராயன்பாளையம் மற்றும் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பணியாட்களை ஏற்றி வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று அந்த பகுதியிலிருந்து அதாவது 11 பெண்கள் அதாவது பனியன் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பெண்கள் 11 பேர் மற்றும் ஓட்டுநர் என 12 பேர் வந்து கொண்டிருந்த பொழுது பல்லவராயன்பாளையத்தை கடக்கும் பொழுது அதாவது ஓட்டுநர் வளைவில் திரும்பும் பொழுது வேகம் அதிகரித்த சூழ்நிலையில் அதாவது இயக்கிய வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அந்த 11 பெண்கள் உட்பட ஒரு ஆண், இந்த 12 பேருமே பலத்த காயமடைந்தனர். இவர்களில் 3 பேர் பலத்த காயமடைந்து அவர்கள் கோவை தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மீதியுள்ள நபர்கள் அதே அந்த அவினாசிபாளையம் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக அவினாசிபாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்களுக்கு நாள்தோறும் அதாவது பள்ளிகளுக்கு குழந்தைகளை அழைத்து செல்வது போல் பணியாட்களை பின்னலாடை நிறுவனங்கள் வெளியூர் மற்றும் அருகில் உள்ள மாவட்டங்களிலிருந்து தினந்தோறும் அழைத்து வருகின்றனர். இந்த வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை போக்குவரத்து துறையினர் மற்றும் காவல்துறையினர் கண்காணித்து அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது இது போன்ற துவார விபத்துகள் நடைபெறாமல் இருக்கும் என ஏராளமானோர் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பூபதி.